ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரெண்டோட மேரேஜ் போகலாமா? ஃப்ரெண்டோட மேரேஜ் எங்கன்னா தானேயில் தான். அதனால நாங்கள் டைரெக்டாக தாராவிலேருந்து தானேக்கு கேப் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு நான் யார் கூட போனேன்னா, நான் டைனாவோட அக்கா தான். நாங்கள் 2 பேரும் மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சனால ரெடி ஆகிட்டோம். இந்த பிள்ளை லேட்டு, ஸோ இவளை ரெடி பண்ண முடியல. ஸோ கெட் ரெடி வித் அஸ்ன்னு கேப் தான் பார்க்க போகிறோம். ஐப்ரோ வேக்சிங் பண்ணும் மோஸ்ட்லாம் அவளுக்கு ஐக்கு மேலே கொஞ்சம் எரிஞ்சிட்டு அதை தான் காமிச்சிட்டு இருந்தா. வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவளுக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கனால ஜஸ்ட் கலர் கரெக்ஷன் தான் பண்ணேன். ஏன்னா அவளுக்கு ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எதுவுமே கிடையாது. கலர் கரெக்ஷன் அண்டர் ஐஸ்லேயும் மவுத்தை சுற்றியும் பண்ணிவிட்டு அவளோட ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கப்புறமா பிள்ளை கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கலாம், வாயும் சும்மாவே இருக்கலாம். நான் சொன்னேன் ஸ்மைல் லைன்ஸ்லலாம் போய் செட்டில் ஆயிரும் அப்படி சொன்ன உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வாய மூடிட்டு இருந்தா. இதுதான் ஸ்கின் லைக் ஃபினிஷாக தான் அவளுக்கு வேணும்னு இருந்துச்சு. நான் எப்போவுமே அவள் கலரில் தான் மேக்கப் பண்ணி விடுவேன். அண்ட் அவளுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அவளோட சாரீ ட்ராப்பிஸ்ட்டும் நான் தான், என்னோடய சாரீ ட்ராப்பிஸ்ட்டும் நான் தான். நான் எப்படி சாரீ கட்டியிருக்கேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தென் ப்ளஷ் பார்ட் வந்து அவளுக்கு ரொம்ப ஃபேவரட். மேக்கப்பே பண்ணலன்னா கூட எனக்கு சொல்லுவாள் ப்ளஷ் போட்டு விடுன்னு. தென் ப்ளஷ் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி தான் இருந்தால். தென் என்ன மாதிரியே இமிட்டேட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தென் அவளுக்கு கல்யாணமா இல்லை ஃப்ரெண்டுக்கு கல்யாணமானே தெரில, மெஹந்தியெல்லாம் போட்டு ரொம்ப ரெடியாகி வந்திருந்தா. தென் ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேக்கப்லாம் முடிச்சதும் எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தானே வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் க்ளோஸ்அப் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பின்னாடி பண்ணி ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருந்தா. சரி நான் உன்னை ரெடி பண்ணல, அட்லீஸ்ட் எனக்கு நெயில் பெயிண்ட் மட்டும் போட்டு விடு அப்படின்னு சொன்னேன். நம்பி கையை கொடுத்ததுக்கு ரொம்ப அசிங்கமாக நெயில் பெயிண்ட் போட்டு விட்டா. ஃபுல் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி சொன்னேன், 2 விரலோட ஸ்டாப் பண்ணிட்டேன். தென் பக்கத்தில் பார்த்தா ஒரே சைலண்ட். என்னாச்சுன்னு பார்த்தா டைனா படுத்து தூங்கிட்டா. அதனால தான் அவ்வளோ அமைதியாக இருந்திருக்கு. நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். கல்யாணம் எப்படி போச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.